வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியா சோமுக்குள்ளே வந்த உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைய நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டரோட ரேட் வந்து எக்கச்சக்கமாக எகிரிட்டு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி ஒரு சிலிண்டரை ஒரு 20 நாள் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வர வைக்கலான்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த லைட்டரில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் பத்துறதுக்கு. ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேஸ் வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ லைட்டரை ஹேங் பண்ணிடுங்க. பதம் இல்லாத இடத்துல ஹேங் பண்ணுங்கள். அப்புறம் எண்ணெய் பிசுக்கு சேராமே பார்த்துக்கோங்க. எண்ணெய் பிசுக்குலாம் அந்த ஹோலில் அடிச்சிட்டு இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு டொப்பு டொப்புன்னு அடிச்சிட்டே இருப்போம். 4 வாட்டி அடித்தா 5ஆவது வாட்டி தான் வரும். ஸோ அதனால் நல்லா கண்டிஷனில் இருக்கிற லைட்டரே வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஏதாவது அடுப்பில் வைப்போம், வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை போவோம், ஆனால் வரமாட்டோம், மறந்துடுவோம். ஸோ ஏதாவது பொரிக்க வேண்டியதெல்லாம் கரிச்சு வச்சுருவோம். ஸோ இதெல்லாம் எனக்கு நிறைய நடக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. சொன்னேன்னா நீங்கள் நினைப்பீங்க எதனா சின்ன பிள்ளைத்தனமாவெலாம் இருக்குது அப்படின்ட்டு. பட் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். கேஸ் ஸ்டவ் மேலே ஏதாவது வெந்துட்டுருக்குன்னா, இப்போது பால் இருக்குது இல்லைனா சாதம் இருக்குன்னா, இப்போ சாதம் அடுப்பில் வெந்துட்டுருக்கு, சாதம் இருக்குது, சாதம் வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஒரு 2 டைம் வாய் திறந்து சொல்லிட்டீங்கன்னா, இது மாதிரி நம்ம சொன்னதுனால நம்மளுக்கு வந்து மைண்டில் அது வந்து ஞாபகம் இருக்கும். இது மாதிரி சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை எந்த வேலையை போனோன்னா கூட நம்ம திரும்பி வந்துடுவோம். இது மற்ற இதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெக்னிக்கை. வந்து ஃப்ளேம் வந்து கரெக்டாக எரியணும். அதே மாதிரி பாத்திரத்துக்கு உள்ளே தான் இருக்கணும். நம்ம வைக்கிற பாத்திரத்தை விட எக்ஸ்ட்ரா வெளியே வரக்கூடாது. அந்த ஃப்ளேம் எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். கேஸ் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். மிளகாய் வத்தல், கருவாடு இதெல்லாம் சுடுவோம் இல்லையா, அந்த வேலையெல்லாம் நீங்கள் மேலே ஏதாவது வெந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் சைட் பை சைடு அந்த இதில் செஞ்சுட்டிங்கன்னா, அந்த நெருப்பில் வச்சு செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து மிச்சமாகும். தனியாக அதுக்குன்னு செய்ய வேண்டியதில்லை. அப்புறம் குக்கர் யூஸ் பண்ணால் கேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் ஆகும். இப்போ நம்ம ஒரு 10 முட்டையை பாத்திரத்தில் வேக வைக்கிறோன்னா 15 நிமிஷம் ஆகும். அதே குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசிலில் வெந்துடும், 5 மினிட்ஸ் தான் ஆகும். இது மாதிரி தொக்கு ஐட்டம்ஸும் குக்கர்லேயே பண்ணலாம். தொக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தையும் எப்போவுமே மூடி வச்சு சமைச்சாலும் நல்ல கேஸ் மிச்சமாகும். அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, இட்லி பாத்திரத்தில் வந்து 2 தட்டில் வந்து இட்லியும் ஒரு தட்டு வந்து காலியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஏதாவது காய்கறியோ இல்லை ஏதாவது அவிச்சிங்கன்னா அதுவும் அவிஞ்சிரும். அது மாதிரி குழந்தைக்கு இருந்து ஆப்பிள் கேரட்லாம் அவிச்சு கொடுப்பாங்களா, அது கூட இதில் அவிக்கலாம். ஒரே குக்கரில் வந்துட்டு 2 ஐட்டம்ஸ் வேக வைக்கலாம். இப்போ பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது ஒரு கிண்ணத்தில் நடுவில் இந்த பட்டாணி அந்த மாதிரி ஏதாவது வச்சு வேக வச்சுன்னா அதுவும் சேர்ந்து வெந்துடும். அதனால நம்மளுக்கு கேஸ் வந்து நல்ல மிச்சமாகும். எடுத்தாலும் கேஸை டப்புன்னு ஆன் பண்ணாமல் இந்த பத்தி பத்திரத்துக்கு, கொசுவத்தி பத்திரத்துக்கு, மெழுகுவர்த்தி பத்திரத்துக்கு இந்த மாதிரி பார்த்தாமல் ஒரு தீப்பெட்டி வாங்கி பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேஸ் வந்து கொஞ்சமாவது மிச்சமாகும். சில பேர் வந்துட்டு கேஸ் ஆன் தான் பாத்திரத்தையே தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். கேஸ் ஆனில் இருக்கும்போது ஜன்னல் கதவு இதெல்லாம் வந்து திறந்துருந்தா காற்று வந்து அணைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வெந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம், திடீர்னு ஆஃப் ஆகிருக்கும். ஸோ கேஸ் நிறைய வேஸ்ட்டாக போயிடும். அது நம்மளுக்கு ரிஸ்க்கும் கூட. அதே மாதிரி ஆஃப் ஆகலைன்னா கூட லைட்டாக காற்று அடித்தா கூட அந்த நெருப்பு வந்து சீராக எரியாமல் இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனாலேயும் நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். லாஸ்ட் இப்போ என்னென்னா, எப்போவுமே நம்ம சமைச்சு தானே சாப்பிட்டுருக்கோம். ஒரு நாள் வந்து சமைக்காமல் சாப்பிட்டா என்ன? சமைக்காமல் சாப்பிட்றது அப்படின்னா வித்தவுட் ஃபயர் குக்கிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பொரி, அவல், அப்புறம் வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் வந்து ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், இல்லைனா மாதத்தில் ஒரு நாள் சமைக்காமல் சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, கேஸ் சேவ் பண்ணுறதுக்கும் நல்லது. ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லா பூங்களும் பாய்.